ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கு ஒரு மாற்று திட்டம் பிளான் பி ஒன்று நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மார்க்கோ ரூபியோ அழைப்பு விடுத்திருக்கிறார் நேட்டோ நாடுகளிடத்தில். இஸ்ரேலுடைய பல ராணுவ தளங்களுக்கு பாரிய சேதங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளிப்படுத்தாத செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சோயார் வெளியிட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் அடிப்படையிலையும் அதே போன்று எடியோத் அஹரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையிலையும் மிக கடுமையான அடிகள் இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருந்தும் தடுக்க முடியாமல் போயிருக்கு. அப்ப யாரு பலம்? இந்த அடியெல்லாம் வாங்கினதுனால திருப்பி யுத்தமே வேணாமியான்னு சொல்லிட்டு அமெரிக்கா இவ்வளவு பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தொடர் தாக்குதல்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில தற்போதைய நிலையில ஒரு யுத்த நிறுத்தம் என்று அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருந்தாலும் தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. இன்றைக்கும் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 5 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தொடர்ச்சியாக ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலை ஒரு முடிவில்லாமல் நகர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். மத்திய கிழக்கு பதட்டமாகவே இருக்கிறது. ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படாமல் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் அச்சத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தடுமாறுகிறது. அதே நேரத்தில் அவர்களால் சமாதானத்தை அடைந்து கொள்ளவும் முடியாமல் இருக்கிறது. அமெரிக்க படைகள் ஹொர்முஸ் ஜலசந்தியில் நிறுத்தப்பட்டதாகவே இருக்கிறது. அதற்கும் முடிவில்லாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஈரான் தன்னுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறது. தங்களிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தர முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்காக நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே போன்று ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது ஈரானுடைய சொத்து, ஈரானுடைய இறையாண்மை பகுதி என்பதிலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இப்படி ஈரான் எவற்றையும் விட்டுக் கொடுக்க தயார் இல்லை என்கிற இடத்தில் இருக்கிறதுனாலையும் அமெரிக்கா ஈரானிடமிருந்து இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளலன்னா தோல்வி என்பது வரலாற்றில் பதிவாகிவிடும் என்பதாலும் அமெரிக்க அதிபரும் எப்படியாவது அவங்களை கொண்டு வந்துருங்க என்கிற பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டே இருக்கிறார். இப்படியான சூழல்ல தான் ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கு ஒரு மாற்று திட்டம் பிளான் பி ஒன்று நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மார்க்கோ ரூபியோ அழைப்பு விடுத்திருக்கிறார் நேட்டோ நாடுகளிடத்தில். அவங்களுடைய படையால ஈரானை தோற்கடிக்க முடியல, ஹொர்முஸை ஓபன் பண்ண முடியல என்பது அவர்களுக்கு தெரியும். எப்படியாவது நேட்டோ படைகளுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார். வரலாறு ரீதியில் நீங்க பாத்தீங்கன்னா நேட்டோ படைகளோடு இணைந்து அவர்கள் செய்த யுத்தங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறதே தவிர நேட்டோ இல்லாம அவங்க வியட்நாம்ல செய்த யுத்தம் படுதோல்வி அடைந்தது. அவர்கள் கியூபாவோடு நடத்திய சண்டை படுதோல்வி அடைந்தது. இப்படி பல வரலாறுகள் தனித்து நின்று சண்டையிட்டது எல்லாம் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. நேட்டோவோடு சேர்ந்துதான் ஆப்கானை அழித்தார்கள், வெற்றியும் பெற்றார்கள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியேறினார்கள். ஏன்னா இதுக்கு மேல அங்க இருக்க முடியலங்கிறதுனால. அதே நேரம் ஈராக் மீதான தாக்குதல் நேட்டோ படைகளும் இணைந்து நடத்திய தாக்குதல். ஆனால் ஈரான் மீதான யுத்தத்தை பொறுத்தவரையில் நேட்டோ வரமாட்டம் என்று சொல்லிட்டாங்க. எனவே அவர்களுடைய படை பலம் குன்றி போனது. அதனால் அவர்களுக்கு யுத்தம் பண்ண முடியல. அதனால தான் திரும்ப திரும்ப நேட்டோட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வாங்க அந்த ஹொர்முஸை நம்ம திறக்கணும், நீங்க எல்லாம் வந்தா தான் பண்ண முடியும். ஏன் சொல்றாங்கன்னா நேட்டோ இல்லாமல் இவர்களால் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் நேட்டோ வந்தீங்கன்னா நேட்டோவில் உறுப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்கிறார்கள். எனவே தான் நேட்டோ வராம இருக்கிறாங்க. ஏன் நாங்க போய் ஈரானை பகச்சிக்கிறோம் என்கிற விதமாக அவங்க இருக்கிறதுனால தான் யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி நகர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எதையாவது ஒன்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நாங்க யோசிக்கிறோம். இதற்கு நீங்கள் பக்கபலமாக வர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ தன்னுடைய கருத்துகளில் சொல்லி இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். ஆனால் நேட்டோ நாடுகள் இது தொடர்பாக எந்த அறிவிப்புகளையும் சொல்லலாம். ஆனால் நேட்டோவினுடைய அங்கத்துவ நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் நேற்றே என்ன சொன்னாங்கன்னா இதுக்குள்ள நாங்கள் வரமாட்டோம்னு மீண்டும் சொல்லியிருந்தார்கள். அதே போல பிரிட்டிஷும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்படி பல நாடுகளும் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளாக 35 கப்பல்கள் எங்களுடைய அனுமதியோடு
ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதியை கடந்து சென்றிருக்கின்றன என்று அறிவித்திருக்கிறது ஐஆர்ஜிசி. ஐஆர்ஜிசிட்ட பேசுறாங்க, அவங்களுக்கு பணம் கட்டுறாங்களா இல்லையாங்கிற தகவல்கள் வெளிப்படையாக வரல, ஆனால் பணம் கட்டிட்டு போகணுங்கிறது தான் ஐஆர்ஜிசியினுடைய வெளிப்படை அறிவிப்பாக இருக்கிறது. அப்படி என்று இருக்கும்போது அவங்க பணம் கட்டிட்டு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அவர்களோடு பேசி ஐஆர்ஜிசி சொல்லக்கூடிய ரூட்ல அமெரிக்காவோட பேச்சை கேட்காம கப்பல்கள் தற்போது வெளியேறுகின்றன, உள்ளே வருகின்றன. இன்றைக்கு மட்டும் 35 கப்பல்கள் இப்படி உள்ளே நுழைந்திருக்கின்றன என்கிற செய்திகளோடு நேற்றைய தினம் 31 கப்பல்கள் பயணத்தை ஹொர்முஸ்ல சென்றிருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. சராசரியாக ஒரு நாளைக்கு இப்ப ஒரு 30 கப்பல்கள் என்கிற விதமாக ஈரானோட பேசி கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே ஹொர்முஸுடைய ஆதிக்கம் ஈரான் தான் இருக்குது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்றாக இதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்தில் தான் ஏன் அமெரிக்காவால் இந்த யுத்தத்தை தொடர முடியல என்கிற செய்திகளுக்கான பதிலும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள், வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல இந்த ஈரான் மீதான யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் வெளிப்படையாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ஈரான் மீதான யுத்தம் என்பது இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா செய்த ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் வாஷிங்டனுடைய ஆயுத கிடங்கு பாதிக்கு மேல குறைஞ்சிருச்சு. எனவே அவங்களால அடுத்து யுத்தம் பண்றதை பத்தி யோசிக்க கூட முடியாம இருக்குது. குறிப்பாக தைவானுக்கு 15 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதாக இருந்தது அமெரிக்கா. ஆனா தற்போதைக்கு அதை நிறுத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, ஆயுதம் இல்லை கொடுக்கிறதுக்கு. தைவான் என்பது சீனா வந்து தன்னுடைய நாட்டின் ஒரு பகுதி என்று தைவானை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. சீனாவிட்ட இருந்து தைவானை தனி நாடு என்று பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதே அமெரிக்கா தான். அந்த தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில 15 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது. அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கணும், ஆனால் ஆயுதம் இல்லை. காரணம் என்னன்னா, ஈரான் வார் காரணமாக ஆயுதம் இல்லாத சூழல் உருவாகி இருக்கு. அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆயுதம் இல்லைன்னும் போது மற்ற அரபு நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு இவன்ட்ட என்ன இருக்க போகுதுங்கிற கேள்விகள் எல்லாம் எழக்கூடிய சூழல்ல தான் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்கிற பேர்ல தான் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல்களை நடத்தின. இந்த தாக்குதல்கள் வாஷிங்டன் போஸ்ட் எடுத்து காட்டியிருக்கக்கூடிய ஆதாரங்கள் பிரகாரம் யுத்தத்தின் போது வாஷிங்டன் 200க்கும் மேற்பட்ட தேட் அமைப்புகளை இஸ்ரேலுக்குள் அமைத்திருந்தது. இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு 200 தேட் அமைப்புகளை கொண்டது. தேடுங்கிறது வரக்கூடிய மிசைல்களை தடுக்கிறது. இஸ்ரேலுக்கு 200 வச்சானே, அரபு நாடுகளுக்கு எத்தனை வச்சான்னு தேடி பாருங்க. 1 2 3 5 இதுக்குள்ளதான். இஸ்ரேலுக்கு மட்டும் 200 தேட் அமைப்புகளை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள். இது அமெரிக்காட்ட இருக்கிற தேட் அமைப்புகளுடைய மொத்த தொகையில பாதிங்கிறாங்க. அப்படின்னா ஒரு 400 450 தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுல 200 பிளஸ் கொண்டு வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம 100க்கும் மேற்பட்ட கடற்படை சார்ந்த ஸ்டாண்டர்ட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் நிறுவப்பட்டிருந்தது. கப்பல்ல இருந்து ஏவுகணை தடுக்கிறதா இருக்கா இல்லையா? இதுவும் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணை தடுப்புகள். அப்ப இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி இருக்கிறான் அமெரிக்காங்கிறதுக்கு இது பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இந்த காரியம் இவ்வளவு செய்தும் இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகைச்சுவையாக இருக்கக்கூடிய சூழல்ல ட்ரோன் தாக்குதல்கள், ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்காவுக்கு பலத்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் யுத்தம் தொடங்கினதில் இருந்து ஈரான் 24க்கும் மேற்பட்ட MQ-9 வகையான ரிப்பர் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய உலகத்தில் இருக்கிற உளவு பார்க்கிற மிகச்சிறந்த ட்ரோன் என்று தான் சொல்லுவாங்க. ஆள் இல்லா விமானங்கள், ஒரு ஆளை விட உயரமாக இருக்கக்கூடிய விமானம், ஆள் இல்லாம தான் எங்கும் 35,000 அடிக்கு மேலே இருந்து துல்லியமாக உளவு பார்க்கும். அது இந்த விமானங்களை ஏற்கனவே யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸும் சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க. இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற ஆயுதம் ஈரானிடத்தில் இருக்கிறது. அதனால இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட MQ-9 வகையான ரிப்பர் ட்ரோன்களை அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. இது அமெரிக்காவிடம் இருந்த இந்த ட்ரோன் கையிருப்பில் ஏறக்குறைய 5இல் 1 மடங்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த வகை உளவு பார்க்கிற ட்ரோன்களுடைய இழப்பு மட்டுமே 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று கணக்குகள் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்புகிற விமானங்கள், தளங்கள், கண்காணிப்பு அமைப்புகள், ட்ரோன்கள் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 42 அமெரிக்க விமானங்கள் இந்த தாக்குதல்களில் இழந்திருக்கிறது. ஈரான் 42 விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்கிற
தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 2.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் தரவுகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஈரானுடைய தாக்குதல்களில் இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவை குறிக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. சில முக்கியமான படங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த படங்கள்ல ஈரானும் அதே போன்று ஹெஸ்புல்லாக்களும் இணைந்து இஸ்ரேலுடைய பல ராணுவ தளங்களுக்கு பாரிய சேதங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளிப்படுத்தாத செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சோயார் வெளியிட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் அடிப்படையிலையும் அதே போன்று எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையிலையும் சென்டினல்-2 செயற்கைக்கோள் வெளியிட்டிருக்கக்கூடிய படங்கள் அடிப்படையிலையும் ரமத் டேவிட் விமானப்படை தளம் அதே போன்று ஷபத் அருகே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய யூனிட் 8200 என்கிற மிக பெரிய ராணுவ தளம், இந்த தளங்களில் எல்லாம் மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்க நீங்க பார்க்கலாம், வெளியாகி இருக்கக்கூடிய படங்கள்ல எவ்வளவு பெரிய அழிவுகள் வந்திருக்கிறதுங்கிறத இந்த படங்கள் ஓவர் ஜூமாக காட்டக்கூடிய படங்கள். ஆனால் அதை தாண்டி இங்க நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ராணுவ தளம். அந்த ராணுவ தளத்தில் இது யுத்தத்துக்கு முன்பதாக எப்படி இருந்ததுங்கிறத பாருங்க. இப்படி இருந்தது, அதற்கு பிறகு இப்படி இருக்கிறது. இவ்வளவு அழிவுகள், இந்த இடம் அழிக்கப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல இருந்த பகுதிகள். அதே மாதிரி இந்த படத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இது யுத்தத்துக்கு முன்பதாக இருந்த புகைப்படம், யுத்தத்துக்கு பின்னாடி இந்த ஃப்ளைட் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. இப்படி நிறைய காட்சிகளை இன்றைக்கு வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும். இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது. இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் வாங்கிய அடிகளை கூட இன்னும் குறைத்து தான் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிறது எடியோத் அஹ்ரோனோத் அவர்களுடைய பத்திரிகையை. என்னன்னா மொத்தமாக வெளியிடல, ஆனா இவ்வளவு காலமா இதை வெளியிடாமலே இருந்தாங்க. இப்ப வேற வழி இல்ல வெளியிட்டிருக்கிறாங்க, ஆனா குறைச்சி தான் வெளியிட்டிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு மிக கடுமையான அடிகள் இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் இருந்தும் தடுக்க முடியாமல் போயிருக்கு. அப்ப யாரு பலம்? இந்த அடியெல்லாம் வாங்கினதுனால திருப்பி யுத்தமே வேணாமியான்னு சொல்லிட்டு அமெரிக்கா இவ்வளவு பின்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் கூட்டு குர்பான் திட்டம் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பாகத்தான் இந்த செய்தியை உங்ககிட்ட நாங்க சொல்ல இருக்கிறோம். கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக்ல இஸ்ரேலுடைய கேப்டன் மாவோஸ் இஸ்ரேல் ரெகாந்தி என்கிறவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. போர்க்கள முடிவுகள் தொடர்பான செய்திகளாக இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரேல் லெபனானுடைய பகுதிகள் மேல யுத்த நிறுத்தத்தை மீறி தாக்குதல்களை நடத்துகிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேலுடைய மிக முக்கியமான தளபதியை ஹிஸ்புல்லாக்கள் கொண்டிருக்கிறார்கள். லிட்டானி ஆற்றில் வெறும் அந்த பகுதிகளில் 4 நிமிடங்கள் தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் அந்த 4 நிமிடத்துக்குள்ளாகவே இந்த அட்டாக் அவங்க பண்ணி முடிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களுக்கு மத்தியிலே நாம் பகிர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய உண்மை செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.